எத்தனை பேரு இந்த கேட்ஜெட் அடிக்ட் ஆகி ஸ்மார்ட் வாட்ச், ஹெல்த் வாட்ச், இந்த மாதிரி டிவைசஸ் சார்ந்து உங்க ஹெல்த்தை முடிவு பண்றது மூலமா ஏமாற்றப்பட்டு டைம் மிஷின் இன்வென்ஷனுங்கய்யா, டிஸ்கவரி இல்லைங்கய்யா, இன்வென்ஷனுங்கய்யா. உங்களை பிடிச்சிருக்கிற பெரும் பேய்கள் ஒழியுங்கய்யா. இந்த சினிமால காட்டுற பேய்கள்லாம் உங்களை பிடிக்கலைங்க. அத காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணி அல்ல, காலம் எனும் ரயில் செல்லுகிற தண்டவாளம் நீங்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, காலம் வரும், காலம் இருக்கும், காலம் போகும், காலம் உருவாக்கும் அனுபவங்கள் வரும், இருக்கும், போகும். இதுல உங்களுக்கு ருசியான, இனிமையான, ஆனந்தமான அனுபவங்கள் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் மலர்த்திக் கொள்வதற்கான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு வாழ்வது ஸ்வர்க்கம். எந்த வெளிச்சூழலையும் தாண்டி நீங்கள் விரும்பிய அனுபவத்தை விரும்பியவாறு உங்களுக்குள் மலர்த்திக் கொண்டு வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு வாழறது கைலாசம். ஒரு கொடுமைங்கய்யா. இந்த கிளாக் டைம்ல நாம அவ்வளவு சிக்கிட்டு நம்முடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸையே நம்ப மாட்டேங்கிறோம். ஓ, அதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சா? இட் கான் பி 3 o'clock. அது 3 o'clock தான் என்னையா பண்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மாடர்ன் டேல எஸ்பெஷலி இந்த ஹெல்த் வாட்ச் எல்லாம் வந்துச்சு, ஸ்மார்ட் வாட்சுங்க. we are getting so addicted to health watch. அது ஏதாவது கொஞ்சம் சரியா வேலை செய்யாம நம்ம பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், உண்மையிலே பிபி இருக்குது நமக்கு, அன்னைக்கு நாளே போச்சு. அப்புறமா அந்த ஸ்மார்ட் வாட்ச் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு எப்படி தோணும்? அடப்பாவீங்களா, இதை நம்பி ஒரு வருஷத்தையே கழிச்சனேடா. ஒரு வருஷம் முழுக்க எனக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, என் பல்ஸ் ஒழுங்கா இல்லைன்னு நம்பிக்கிட்டு அந்த துக்கத்திலேயே லைஃபை கழிச்சிட்டேனேடா. இப்பதான்டா புரியுது வாட்ச் சரியில்லைன்னு. ஹெல்த் சரியா தான் இருந்திருக்கு, என் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வாட்ச் சொல்லுதுன்னு நம்பிக்கிட்டு எத்தனை பேரு இந்த கேட்ஜெட் அடிக்ட் ஆகி ஸ்மார்ட் வாட்ச், ஹெல்த் வாட்ச், இந்த மாதிரி டிவைசஸ் சார்ந்து உங்க ஹெல்த்தை முடிவு பண்றது மூலமா ஏமாற்றப்பட்டு ஆக்சுவலா டிவைஸ் வந்து ஒரு கடவுள் நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஒராக்கிள் நிலைமைக்கு, கடவுள் நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டோம். நீங்க உண்மையில எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள திரும்பிலாம் பாக்குறதே இல்லை. ஆக்சுவலா பிபி அதிகமான உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணத்தோட எஜிடேஷன், உங்களுடைய எண்ண ஓட்டத்தோட வேகம், பரபரப்பு, ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியும். அதை வச்சு உங்க பிபி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கிற அளவுக்கு தனக்குள் தான் வாழாமல் இருப்பதால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள நீங்க கான்சியஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் எஜிடேஷனை வச்சே தெரிஞ்சுக்கலாம் பிபி இப்போ அதிகமாக இருக்கு போல. உங்களுக்கு உள்ள இருக்கிற இன்னர் டயர்ட்னஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம், ஓ கேஸ் இருக்கு போல, இல்ல சுகர் இருக்கு போல. அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆனா உள்ளுக்குள்ளேயே வாழாம டிவைஸ் மேலேயே வாழறதுனால இந்த டிவைஸுங்கயா, அது உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க, பிபி உண்மையா வந்துருது. அது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க, டயபெட்டிஸ் வந்துருது. அது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க, வந்து போயிருது. டைம் மிஷின் இன்வென்ஷனுங்கய்யா, டிஸ்கவரி இல்லைங்கய்யா, இன்வென்ஷனுங்கய்யா. இந்த கான்செப்சுவல் பிரசன்ஸ்ல மாட்டாதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ் சுதந்திரத்துக்கு வாங்க. வாட் இஸ் இன் யுவர் நவ்? சேலஞ்சிங். What is in your now? Comment in one line. Past. One word you are replaying within you. Future. One word you are worried about. Now. One word you can feel or notice now. This is what is in your now. Challenging. Comment in one line. பண்ணுங்க பாப்போம். Catch the now. That is neither the past nor the future. Post what you understood in you in social media and tag @Sri Nityananda with the hashtag catch the now, hashtag Nityananda போடுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுக்கு நான் அடுத்து பதில் சொல்றேன். ஃபர்தரா புரிய வைக்கிறேங்க. உங்களுடைய சுய இருப்புல, கான்சியஸ் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா எட்டர்னல் நவுல இருக்கீங்க. காலம் உங்கள் மீது இயங்கும். காலத்தையும் காலம் காட்டும் இந்த வித்தைகளையும் மாயைக்குள்ளும் இந்திரஜாலத்திற்குள் நீங்கள் மாட்டினீர்களானால் இல்லாத காலம் தன் இருப்பதைப் போல் காட்டி உங்களை சீரழித்து நரகத்திற்குள்ளாக்கி வாழ்வே அழிந்துவிடும். சற்றே புரிந்து கொள்ளுங்கள். கிரனலாஜிக்கல் டைம், கிளாக்க பார்த்து நீங்க பார்க்கிற டைம் உங்க வாழ்க்கையோட டெக்ஸ்டர், குவாலிட்டி, உங்க வாழ்க்கையோட அனுபவம், அனுபூதி, இதை பற்றி உங்களுக்கு விளக்காது.
புரிய வைக்காது. உங்களுடைய கான்சியஸ்னஸ், அதாவது முழுமையான அவேர்னஸ், நீங்கள் உங்களுடைய கான்சியஸ்னஸ்ங்கிற பார்ப்பவனை பார்க்கின்ற இந்த இருப்புக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் புரியும். உங்களுடைய ஐடென்டிட்டியே இந்த 2 டைமும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அடிச்சுக்கிட்டு மாயிற அந்த கேப்ல உருவான ஃபேக் ஐடென்டிட்டின்னு. கடந்த காலங்கிற ரவுடி கும்பல் உங்களுடைய மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்குது, கடைய. அவனுங்க போன பிறகு எதிர்காலங்கிற ரவுடி கும்பல் அடிச்சு நொறுக்குது. ஒரு கொடுமை என்னன்னா, எதிர்காலன்ற ரவுடி கும்பல் இருக்கிற வரைக்கும் கடந்த கால ரவுடி கும்பல் வரமாட்டானுங்க. கடந்த கால ரவுடி கும்பல் வரப்போறான்னு தெரிஞ்சு எதிர்கால ரவுடி கும்பல் ஓடி போயிடுவானுங்க. ஆனா இவனுங்க 2 பேருமே கடந்த காலம் என்ன பண்ணும், ஒன்னால எதிர்காலத்துல ஒன்னும் சாதிக்க முடியாதா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு உங்களை அடிச்சு நொறுக்கும். எதிர்காலம் என்ன பண்ணும், கவலைப்படாத, அவங்ககிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்து அடிச்சு நொறுக்கும். இந்த 2த்துக்கு நடுவுல இதுல இருந்து உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி உங்களுடைய ஃபேக் ஐடென்டிட்டி ஈகோ 2 பேரையுமே அடிக்கிற மாதிரியே விளையாடிக்கிட்டு நீங்க மிச்சம் வச்சிருக்கிற லாபத்தையும் எடுத்து தின்னுரும். இவனுங்க 3 பேர் அடிச்சு மாயறதுல எல்லாத்தையும் இழந்து அனாதை ஆகி வாழ்க்கை இழப்பது நீங்கள் தான். இப்போ நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த இருப்பிற்குள் வந்தீர்களானால், சாட்சியாக பார்த்து சமாதியில் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடந்த காலம்னு அடிச்சு உடைக்கிற ரவுடி கும்பலும் போலி, எதிர்காலம்னு அடிச்சு உடைச்சிட்டு போற ரவுடி கும்பலும் போலி, இந்த 2 பேரையும் அடிச்சு உடைச்சிட்டு உங்களை காப்பாத்துறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஈகோவும் போலி அப்படிங்கிறது அனுபவமாக புரியும். இதை தெரிந்த நம்முடைய ரிஷிமார்கள் ஒரு அருமையான ஒரு நுட்பத்தை சொன்னாங்க. உபனிஷத், வேதங்களின் சாரத்தை, உத்தமோத்தமமான வேதத்தின் பாகத்தை நம்ம ரிஷிகள் அழகான ஒரு வார்த்தையில சொன்னாங்க. உபனிஷத் ஒண்ணுமில்ல, எதிர்காலத்தை தேடாமல், கடந்த காலத்தில் காயாமல், நிகழ்காலத்தில் மாயாமல் உங்கள் இருப்பிலே சாட்சியாக அமருங்கள். இந்த 3 உங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கிறத பாருங்க. இந்த உபனிஷதத்தில் அமருவது, உபனிஷத்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிட்டிங். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எனக்கு யாரும் சோறு போடுவாங்க, யாரும் போட்டியா கவலைப்படாதீங்க, வாங்க கைலாசம் வந்துருங்க, திருவண்ணாமலை கைலாசம் திறந்தா இருக்கு, வந்து உட்காருங்க, நான் போடுறேன். உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னால உங்களால உட்கார முடியாதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா 2 மணி நேரம் நான் உட்கார்ந்துருந்தேன்னா யாரு சோறு போடுவாங்க? அப்ப என்ன, நீங்க இப்ப 2 மணி நேரம் உங்க வாழ்க்கைய இந்த டிவைஸ் நோண்டிக்கிட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு, கண்டதை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாம இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பல மணி நேரத்தை உங்க வாழ்க்கையில எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பாழடிக்கிறீங்கயா. அதை மட்டும் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பழகினீங்கன்னா, உபநிஷத்துல உட்கார்ந்தீங்கன்னா, காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம், உங்கள் வாழ்க்கை மாறிவிடுங்கய்யா. உங்களை பிடிச்சிருக்கிற பெரும் பேய்கள் ஒழியுங்கய்யா. இந்த சினிமால காட்டுற பேய்கள்லாம் உங்களை பிடிக்கலைங்க. அதை விட மோசமான பேய்களான கடந்த காலம் எனும் போலி பேயும், எதிர்காலம் எனும் பேயும், உங்கள் இந்த 2த்துல இருந்து உங்களை காப்பாத்துறேன்னு சொல்ற உங்களுடைய அகங்காரங்கிற உங்களுடைய ஹீரோ பேயும் 3-4 பேய்ங்க உங்களை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்குங்கய்யா. அது எல்லாமே அப்படியே மெல்ட் டவுன் ஆகி விழறத உங்களால பார்க்க முடியும். உபனிஷத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உபனிஷத்துல உட்காருங்க, ஆழ்ந்து கேளுங்கள். உபனிஷதங்கள் நம்ம ரிஷிகள் வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் புராணங்கள்லையும் காலத்தை பற்றி சொல்லி இருக்கிற சில சத்தியங்கள். இது ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னமும் புரிதலாலேயே பரமுக்தி அடைந்து விடுவீர், ஜீவன் முக்தனாக வாழ்வீர்கள். ஐயா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த யுகத்துல, வெளி உலகத்துல நீங்க உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்தாதான் எதையும் அடைய முடியும். அகத்துல ஒரு ஞான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தவம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுலயே உங்களை அலைன் பண்ணீங்கன்னா அடைஞ்சிட முடியும். பரத்துல பிரம்மவித் பிரம்மைவ பவத், அதை புரிந்து கொண்டாலே, தெரிந்து கொண்டாலே அதை அடைந்து விடுவீர்கள். முனை புரிச்சுக்கணும். இகத்தில் புரிந்து தெரிந்து உழைக்க வேண்டும், அகத்தில் புரிந்து சாதனை புரிய வேண்டும், பரத்தில் தெரிந்து கொள்ளுதல். பிரம்மவித் பிரம்மைவ பவத். நம்முடைய உபனிஷதத்துல, வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் காலத்தை பற்றி நம் முன்னோர்கள் செய்து வைத்திருக்கின்ற மிக தெளிந்த சத்தியங்கள், அந்த காலத்தை பற்றிய மிகப்பெரிய சத்தியங்களை நம்ம முன்னோர்கள் வெளியிட்டிருக்காங்க. டைம் டைலேஷனுங்கய்யா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா டைம் டைலேஷனை பத்தி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் புராணங்கள்ல சற்றே புரிந்து கொண்டீர்களானால் தெரிந்துவிடும்
3 விஷயம் புரியுங்க. நம்முடைய புராணங்கள் சத்தியங்கள். அவைகளை உள்வாங்கி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாகிவிடும். அதை புரிந்து கொள்வது பரத்திற்கு மட்டுமல்ல, இகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள், நன்மைகளை அளிக்கும். மீண்டும் ஒருமுறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.